Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பராட்டா. இதுக்காக பீட்ரூட் அண்ட் நம்ம உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கோடு சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பீட்ரூட் நம்ம நல்லா கழுவி துருவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நம்ம பொரிஞ்சிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம 2 இல்லைன்னா 3 உருளைக்கிழங்கு போடுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் அளவு நம்ம ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்த அப்புறமா அதில் இருக்கிற பச்சை வாசனை போய் அதில் கொஞ்சமாக தண்ணி வதங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பசங்களுக்கு பொரியல் மாதிரியோ இல்லைன்னா கூட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பராட்டாவில் செய்து கொடுக்கும்போது பசங்க சீக்கிரமாக சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் உப்பு, மஞ்சள், மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக சின்ன குழந்தைங்கனால நான் கொஞ்சமாக அதில் காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சில்லிஸே கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா கடிக்க கஷ்டமாக இருக்கிறதால இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் அதில் இருக்கிற ஈரம்லாம் ஓரளவுக்கு குறைஞ்ச அப்புறமா நம்ம நல்லா வதங்கின அப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு முன்னாடி நாளே நான் வேக வச்சுருக்கேன். யூஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நைட்டே வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ காலையில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்றதுக்காக முன்னாடி நாளே ஒரு 2 இல்லை 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வடித்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலை ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாமே பீட்ரூட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங்கில் பராட்டாவில் ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு தன்மை இருக்கணுன்றதுக்காக சாட் மசாலா ஆட் பண்ண அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இந்த ஆலு அண்டு பீட்ரூட்டோட மிக்சர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மிக்சர் நம்ம நல்லா ஆற விடலாம். அப்புறமா நம்ம ஸ்டஃபிங் எடுத்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பராட்டா செய்யறதுக்கு சப்பாத்தி மாவு ஃப்ரெஷ்ஷாக பிசைஞ்சு நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக பிசைகிற கோதுமை மாவில் நான் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது மாவு ஊறி இருந்ததுன்னா பராட்டாவுக்கு நமக்கு நல்ல ஃபில்லிங் போட்டு தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பராட்டா செய்கிறதுக்காக மாவு பார்த்திங்கன்னா நல்ல கையிலேயே இந்த மாதிரி நல்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துருக்கிற ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம உள்ளே இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் ஸ்பில் ஆகாமல் நல்லா இருக்கும். எடுத்தோடனே நம்ம கல்லில் போட்டு தேய்க்காமல் முதல்ல கையில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கையில் ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா கல்லில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 2 பக்கம் மாவு தடவி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம்னா ஈவனாக உள்ள ஸ்டஃபிங் பராட்டாவில் நமக்கு வந்துடும். பராட்டா தேய்க்கும் போது ரொம்ப திக்காகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப மெலிசாகவும் தேய்ச்சாலும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா உள்ள ஸ்டஃபிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். மாவு எந்த இடத்துலையும் பிரியாமல் நல்லா இந்த மாதிரி வரும். நல்ல கல் சூடானதும் 2 பக்கம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தவாவில்.
நான் இதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். பராட்டா வந்து 2 பக்கமும் வந்து நல்லா சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்த அப்புறமா தான் கடைசியில் இறக்கும்போது நம்ம வந்து ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணோன்னா நல்லா வந்து குக்காக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு பராட்டா தொட்டுக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் தயிர் இல்லைனா பச்சடி இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.